வெல்கம் டு சிம்பிளி மாம் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உண்டியல் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து போன வருஷம் டிசம்பர் மாதம் வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. இந்த வருஷம் வந்து செப்டம்பர் மாதம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாகிடுச்சு. சரி, ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லிட்டு சின்ன உண்டியல் வந்து பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். சரி, இந்த காசு வச்சு ஏதாவது வந்து வாங்கலாமே அப்படின்ட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பாப்பாவுக்கு வந்து தோடு எடுக்கலான் இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இவ எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காளோ அதுக்கு மேலே வந்து நம்ம மிச்ச காசு போட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து இந்த உண்டியல் வந்து கட் பண்ணுறேன். எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணி மிச்ச காசு வந்து போட்டு வாங்கணும். ஒரு 1/4 பவுன் ஆட்டம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ அவ்வளோ காசெல்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் பார்க்கலாமே அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணோம். நம்ம சேனலில் வந்து நிறைய மணி சேவிங் டிப்ஸ் பற்றின வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் உண்டியல் சேவிங்ஸை பற்றி நான் சொல்லியிருப்பேன். எப்படி வந்து ஒரு உண்டியல் வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சார்ட் போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணால் உண்டியல் வந்து சீக்கிரம் வந்து ஃபில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. எவ்வளோ இருக்குன்னு தெரியல. எனக்குமே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. பாப்பாவுமே எடுக்க வந்து அவளும் எடுத்துகிட்டு இருந்தா. ஸோ பார்க்கலாம், கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 500 நோட்டெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் 200 நோட்டு, 100 நோட்டுன்ட்டு தனித்தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து கவுண்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்ருந்தோம். அப்புறம் வந்து 50 ருபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. மற்றபடி 200 ருபீஸும் 100 ருபீஸ் தான் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு. பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. பாப்பாவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தா. ஏன்னா வந்து ஃபுல்லாமே அவள் சேவ் பண்ணது இல்லையா? ஸோ அதனால் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அவளும் கேட்டுகிட்டே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அமௌண்ட்டெல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தா. இப்போ ஓரளவுக்கு வந்து நோட்டெல்லாம் ஓரளவுக்கு எண்ணியாச்சு. இப்போ காயின்ஸ் தான் இருக்குது. அதுவும் வந்து பாப்பா வந்து 10 ரூபா காயின் தனியாக, 5 ரூபா காயின் தனியாக எடுத்து வச்சுட்ருந்தா.
ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த 10 ரூபா நோட் கவுண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானும் கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நோட் எல்லாமே வந்து கவுண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து காயின் வந்து கவுண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து காயின்ஸ் கவுண்ட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப நேரம் எடுத்துச்சு. நோட்டெல்லாம் கூட ஓரளவுக்கு சீக்கிரமாக எண்ணியாச்சு. இந்த தனித்தனியாக காயினெல்லாம் 2 ரூபா காயின் தனியாக, 10 ரூபா காயின் தனியாக, அப்புறம் 5 ரூபா காயின் தனியாக, 1 ரூபா காயின் தனியாக எடுத்து கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக காயின்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன உண்டியலும் வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அமௌண்ட் பத்தலை. ஸோ அதனால் வந்து சரி இதில் இருக்கிறதும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது அவ்வளோவாலாம் இல்லை. 2 500 நோட்டும் அப்புறம் 3 100 நோட்டும் இருந்துச்சு. ஸோ மொத்தமாக 1300 இருந்துச்சு இதில். ஸோ அதையும் கையோடு எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்து அதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அப்புறம் வந்து 2 3 காயின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து அந்த பழைய காயின்ஸோடு வந்து வச்சு கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மொத்தமாக வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 500 நோட்டு வந்து 4 இருந்துச்சு. அப்புறம் 200 நோட்டு வந்து 14 இருந்துச்சு. 100 நோட்டு வந்து 22, அப்புறம் 50 நோட்டு 9, 20 நோட்டு வந்து 40, 10 நோட்டு வந்து 26 இருந்துச்சு. அப்புறம் 10 காயின்ஸு, 2 காயின்ஸ், 5 காயின்ஸு இதெல்லாமே வந்து கவுண்ட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய உண்டியலில் வந்து 9384 ருபீஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன உண்டியலில் வந்து 1300 இருந்துச்சு. ஸோ ரெண்டும் கால்குலேட் பண்ணதில் வந்து 10698 இருந்துச்சு. அவ்வளோதாங்க. ஸோ கால் பவுன் வாங்குறதுக்கு வந்து இந்த 10,000 வந்து பத்தாது. ஸோ மீதி வந்து கையில் இருக்க அமௌண்ட்டு போட்டு தான் வந்து வாங்கணும். ஓகே, நான் வந்து அந்த மாதிரி வாங்கினேன்னா உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து போடுறேன், எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கினேன் அப்படின்ட்டு. ஓகேங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனல் வீடியோஸில் வந்து கிவ்அவே வந்து பண்ணலான் இருக்கேன். ஸோ நம்ம சேனல்ஸில் போடுற வீடியோஸில் வந்து ரெகுலராக பாருங்கள். நான் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் கிவ்அவே வந்து எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.